என்கிற போது பிறர் துன்பத்தை போக்க நம்மால் முடியும், தீமைகளை வேறறுக்க நம்மால் முடியும், தடைகளை கடந்து செல்ல நம்மால் முடியும், பிரித்து வைக்கின்ற பேதங்களை அகற்ற நம்மால் முடியும். அரசியல் அரங்கத்திலே இருக்கின்ற இவனை இந்த அரிமா மாநாட்டுக்கு அழைத்திருக்கிறார்களே என்று சிலர் புருவங்களை உயர்த்தினார்கள், விழிப்புருவங்களை வளைத்தார்கள் என்று என்னுடைய நண்பர்கள் அதற்கான விளக்கத்தை தந்தார்கள். அரிமா சங்கம் என்றாலே பிளவுபடுத்துகின்ற பேதப்படுத்துகின்ற அரசியலோ பேதப்படுத்துகின்ற மதமோ அங்கே விவாதிக்கப்பட மாட்டாது என்றுதான் அரிமா சங்கம் உலகம் பூராவிலும் இயங்கி வருகிறது. எனவே நீங்கள் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்குத்தானே லியோ பிளட்ஸ் வாலிபர் உலகத்தை, வளரும் தலைமுறையை ஊக்குவிப்பதற்காகத்தானே அந்த உறுதிமொழியை மேற்கொள்கிறீர்கள். என அற்புதமான உறுதிமொழி. I pledge up my hands extended and open to help those in need. யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு உதவுவதற்காக என் கரங்களை விரிய நீட்டுகின்றேன். என் கரங்களை பற்றிக் கொள்ளுங்கள், என் கரங்களை நீட்டுகிறேன். யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ, துன்பப்படுகிறார்களோ அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு என் கரங்களை நீட்டுகிறேன். I pledge up my heart, என் இருதயத்தை தருகிறேன். அரிமா நீங்கள் சொல்லுவது என் இருதயத்தை தருகிறேன். Reach for it, it will be touched. என் இருதயத்தை தருகிறேன், அதை நெருங்கி வாருங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அதிலே அன்பின் தழுவலை நீங்கள் பார்க்க முடியும். I pledge up my ears, என் காதுகளை அர்ப்பணிக்கிறேன். To hear another's outcry. ஐயோ, மரணத்தின் பிடியிலே சிக்கி இருக்கிறேனே, துன்பங்கள் என்னை தாக்குகிறதே, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா, நாதியே இல்லையா, நாங்கள் அழிவதுதானா, கொத்து கொத்தாக நாங்கள் கொல்லப்படுகிறோமே, எங்கள் பிள்ளைகள் சாகிறார்களே, எங்கள் அவலக்குரல் உங்கள் காதுகளில் விழவில்லையா, அலைகடலின் ஓசை தடுத்து விட்டதா என்று எங்கே ஓலம் எழுந்தாலும் அந்த ஓலக்குரலை கேட்பதற்கு என் காதுகளை தருகிறேன். I pledge up my ears to hear another's outcry. இன்னொரு சக மனிதனுடைய ஓலக்குரலை கேட்பதற்கு என் காதுகளை அர்ப்பணிக்கிறேன். I pledge up my eyes, என் கண்களை தருகிறேன். ஏறத்தாழ இந்த ஆண்டு 7-8 மாத காலத்துக்குள்ளாகவே 18,880 பேருக்கு மேலே கண் சிகிச்சை தந்து, அது 105 ஜோடி விழிகளும் தந்து, இத்தனை சேவையும் செய்து 1,00,000க்கு மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு இயற்கையை அழிக்கிறானே மனிதன். புவி வெப்பமாகி கொண்டிருக்கிறதே, வருங்காலம் அச்சுறுத்துகிறதே, ஓசோன் மண்டலம் அது கிளிபட்டு விடுவோம் என்கின்ற வேதனை சூழுகிறதே. நாங்கள் அரிமாக்கள், அடுத்த தலைமுறையை காப்பதற்கு சேவை செய்யக்கூடிய அரிமாக்கள். எனவே நாங்கள் மரங்களை நடுகிறோம். நோய்வாய்ப்பட்டவர்களினுடைய கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா என்றீர்களே, இதோ நாங்கள் அரிமாக்கள் இருக்கிறோம். எல்லா நோய்களுக்கும் நுழைவாயில் ஒன்றுதான், அது நீரிழிவு நோய். That is the gateway for all illness. எந்த நோயாக இருந்தாலும் அது நோயை வருவதற்கு முன்பே களைந்திட வேண்டும் என்று நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல் என்றான். மருந்து என்று அதிகாரமே வைத்தான் வள்ளுவன். எனவே இந்த நோய் இருதய நோய்க்கு, சிறுநீரக நோய்க்கு, கண் பார்வை இழப்பதற்கு, பற்கள் வலுவிழந்து கொட்டுவதற்கு, அத்தனை நோய்களுக்கு காரணமாக இருந்து உயிரை குடிப்பதற்கும் இதுவே நுழைவாசலாகி விடுகிறதே. எனவே வருமுன் காப்பதுதான் அறிவுடைமை. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, ஏறி முன்னர் வைத்து ஊறு போல கெடுமென்ற குரல் மொழி கொப்ப நாங்கள் அரிமா சங்கத்தினர் அதற்கான ஆய்வு நடத்துகிறோம், சிகிச்சை தருகிறோம். எவரும் வரலாம். ஏழை மக்கள், துன்பப்படுகிற மக்கள், மருத்துவ சாலைக்கு செல்லக்கூடிய வசதியும் வாய்ப்பும் இல்லாத மக்கள்,
எங்களிடத்திலே வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறோம், உங்கள் நோயை கண்டறிந்ததை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு வழங்குகிறோம் என்று நீங்கள் லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த சில மாதங்களுக்குள்ளாகவே 10 லட்சத்தை குறியீட்டாக வைத்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்ற செய்தியை தலைவர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னபோது நான் புலகாங்கிதம் அடைந்தேன். ஒரு நம்பிக்கை பிறந்தது. மனிதர்கள் பிறருடைய துயரத்தை துடைப்பதற்காக போராடுகிறார்கள். ஆகவே எத்தனையோ கேடுகளும் துன்பங்களும் சூழ்ந்து கொண்டிருந்தாலும் அவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்தியாக இப்படிப்பட்ட அமைப்புகள், அகிலமெங்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதே, அதை போலத்தான் என் கண்களை தருகிறேன், என் கண்களை தருகிறேன் to see the plight of others. மற்றவர்களின் துயரத்தை பார்ப்பதற்காக என் கண்களையே அர்ப்பணிக்கிறேன். I pledge up my eyes to see the plight of others. என்ன அருமையான ஒரு உறுதிமொழி. நான் என்னையே தருகிறேன். I pledge myself for the betterment of my community, my state and my country. நான் வாழ்ந்த சமூகத்தை அதற்கு நலன் கொடுப்பதற்காக, என் மாநிலத்தை வலிமைப்படுத்துவதற்காக, என் தேசத்தை உயர்வுபடுத்துவதற்காக என்னையே தருகிறேன். எங்களுக்கு ஒரு கருத்திலே உறுதி இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் விரும்புகிறோம் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நல்ல ஒரு மறுநாள் வர வேண்டும், அவனுடைய கனவுகள் மெய்ப்பட வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு அவன் உரிமை உள்ளவன் என்பதுதான் அரிமாக்களின் கோட்பாடு. இந்த வகையில் இந்த அரிமா அமைப்பு இயங்கி வருகிறது என்றால், நீங்கள் விழிப்பார்வையை கண் பார்வை இழந்தவர்களுக்கு நீங்கள் அந்த ஒளியை தருகிறீர்கள். அரிமா சங்கத்தினுடைய அற்புதமான சேவை இது. விழி இருந்து இழப்பதை போல துயரம் இன்னொன்று கிடையாது. இந்த புவி எப்படிப்பட்டது, அருவிகள் எப்படி தாவி பாய்கின்றன, தளிர்மான் குட்டி எப்படி துள்ளி குதிக்கிறது, சோலைகளிலே எவ்வளவு அருமையான காட்சி. இவற்றையெல்லாம் காண்பதற்கு வைகரை மலர்கிற வேளையில் பொழுது புலர்வதற்கு முன்னால் புள்ளினங்கள் பாடலை இசைக்கிற போது, அந்த காலை வேளையிலே கதிரவனுடைய செம்பர் கிரணங்கள் வான மண்டலத்திலே வாரி இறைத்துக் கொண்டு வருகின்ற அற்புதமான காட்சியை, அதை போல ஒரு முழுநிலவு காலத்தில் கடலின் அலைகள் தாவி எழுகிற காட்சியை, சிகரங்களின் அழகை, நதிகள் ஓடுகிற அழகை, மயில்கள் நடனமாடுகிற அழகை, இத்தனையும் காண்பதற்கு இந்த விழிகள் தவம் செய்திருக்கின்றனவே, அது எதையுமே அறியாமல் பிறக்கும் பொழுதே பார்வை இழந்தவராக, இழந்த ஒரு மகளாக, இழந்த ஒரு மகனாக பிறக்கிற அந்த குழந்தைக்கு உலகம் எப்படிப்பட்டது என்று தெரியாது. ஆனால் பார்வை இருந்து அனைத்தையும் கண்டு மழலை பேசுகிற போது தன் தகப்பன் மடியிலே இருந்து கொஞ்சி விளையாடி, தாய் அவள் பாலூட்டி தன்னை வளர்க்கிற போது தாயின் முகத்தை கண்டு 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 மகிழ்ந்து, தள்ளாடி தள்ளாடி நடக்கிற போது அப்படி நடக்கின்ற வேளையிலே கீழே விழுகிற போது அள்ளி அணைக்கின்ற உறவுக்காரர்களினுடைய தோள் மீது படர்ந்து, இத்தனையும் பார்த்து பார்த்து அதிலே மகிழ்ந்து போன ஒரு குழந்தை 3வது வயதிலே பார்வை இழந்து விட்டார். அது எவ்வளவு பெரிய கொடுந்துயரம். அப்படி இழந்தவள் தான் ஹெலன் கெல்லர். அப்படி பார்வை இழந்தவள் தான் ஹெலன் கெல்லர். அவளுக்கு பார்வை இருந்தது. தாயை, தந்தையை, சுற்றுப்புற உலகத்தை கண்டால் மகிழ்ந்தாள். ஆனால் சின்ன அந்த பிஞ்சு பிராயத்திலே பார்வை இழந்ததற்கு பிறகு எங்கும் ஒரே இருட்டு, பகலிலும் இருட்டு, டார்க்னஸ் பை நூன், நண்பகலிலும் இருட்டு, எங்கும் இருட்டு. அந்த ஹெலன் கெல்லரை போலவேதான் லூயி பிரைலி. நீங்கள் மருத்துவர்கள் இருக்கிறீர்கள், கற்றறிந்த பெருமக்கள் இருக்கிறீர்கள்,
பிராய்லி எழுத்துக்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த லூயி பிராய்லி சின்னஞ்சிறுவனாக பிரான்ஸ் நாட்டிலே அவன் சின்னஞ்சிறுவனாக இருந்த பொழுது அவனது தந்தை குதிரைகளின் சேணத்தை தயாரித்துக் கொடுப்பவன். அந்த சேணத்தை தயார்படுத்துவதற்காக அவன் ஊசி கொண்டு அந்த சேணத்தை அவன் தைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்திலே அவன் பிள்ளை விளையாடி கொண்டிருந்தான். அவனும் தந்தை இப்படி தைக்கிறானே என்று விளையாட்டு போக்கிலே அதிலே ஒரு ஊசியை, கோணூசி போன்ற ஊசியை எடுத்து அவன் விளையாடி கொண்டிருந்தான். ஊசி ஒரு கண்ணிலே பாய்ந்து விட்டது. 3 வயதில் அந்த கண்ணிலே பாய்ந்து ரத்தம் கொட்டியது. பதறி